வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாரோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு மேல நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் உண்டோ அதை பிளான் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் கேட்கெட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்னன்னா சாம்சங்கோட ஸ்மார்ட் பிட் பேண்ட். ஸோ இது அரௌண்ட் 2490 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம இப்போ பார்ப்போம். இது ஒரு நல்ல காட்டன் பாக்ஸில் தான் வந்திருக்குது, பேக் பண்ணி ஓப்பன் பண்ணிப்போம். மீன் டைம் இது ரொம்ப காம்பேக்டானது, லைட் வெயிட்டு, ஸ்விம் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் ஒரு 6 நாள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். இதோட டிஸ்பிளே PMOLED டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு டைப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபி ரேட்டிங் என்னன்னு சொல்லலை. ஸோ நம்ம ஏதாவது ஸ்வெட் ப்ரூஃபு, மேபி மழை அந்த மாதிரி டைப்பில் இது தண்ணி உள்ளே புகுறாது. ஓகே, உள்ளே இப்போ என்ன கொடுத்துருக்கோமோ ஒன்மோர் ப்ரௌன் கலரில் காட்டன் பேக் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய இதையும் ஓப்பன் பண்ணுவோம், பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சின்ன செலோட்டர் தான் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம பாக்ஸ் வருது. வாவ், ஃபிட் ன்னு சொல்லி மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது எல்லோ கலர் பேண்டு. இது 3 டிஃப்ரெண்ட் கலர் வேரியண்ட்டில் இருக்குது. நான் அது என்னென்ன இமேஜ் வீடியோவில் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சாம்சங் கேலக்ஸி ஃபிட் ஓகே, இதோட ப்ராடக்ட் நம்பர், சீரியல் நம்பர்லாம் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இது அஃப்கோர்ஸ் மேட் இன் சைனா தான். எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கே தெரியும் சைனாவில் தான் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் என்னென்ன கிட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ மீன் டைம் ஓகே, ரைட். எந்த சைடு ஓப்பன் பண்ணுறதுன்னே தெரியல. எல்லா சைடும் ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கனால எந்த இதுன்னே தெரியல. இது ஒரு யூனிசெக்ஸ் மாடலு. இப்போ யூனிசெக்ஸ்ன்னு சொல்லும்போது மேலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேலும் யூஸ் பண்ணிக்கலாம். யாருனாலும் இது ஸ்டைலிஷாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு வெயிட்டாலும் கிடையாது. பாருங்க, இந்த பாக்ஸுக்கு உள்ளே ஓகே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே யூசர் மேனுவல் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக கேலக்ஸி ஃபிட்டோட யூசர் மேனுவல் ப்ளஸ் வாரண்டி கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது போக என்ன உள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஓகே டேரெக்டாக பேண்டுலேயே அந்த வாட்ச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதுவே நமக்கு நல்ல லென்த்தாக தான் இருக்குது. எந்த சைஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். இது போக இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு மேக்னெட்டிக் அடாப்டர் வித் யூஎஸ்பி சார்ஜர். இது நம்ம எந்த யூஎஸ்பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் நீங்கள் சாம்சங் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா சாம்சங் ஃபோனோட சார்ஜர்லேயே நீங்கள் அந்த யூஎஸ்பி அடாப்டர்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இதையே நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணி இதில் சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறத பார்ப்போம். ஸோ இது இதில் வாட்சில் எந்த சைடு கனெக்ட் பண்ணுறது பார்ப்போம், ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதுக்கான சென்சார்ஸு. பார்ப்போம் இது எந்த லெவலில் இது இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இது ஓகே இந்த சைடு இல்லை, அது தானே பார்க்கலாம் இல்லை. ஓகே, ஸோ மேபி நான் சைடு சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ரிமூவ் பண்ணி மாட்டுற மாதிரியும் இல்லை, மேலேயே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ மேக்னெட் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது அப்படியே நம்ம யூஎஸ்பி அடாப்டரில் கொடுத்து சார்ஜ் பண்ண வேண்டியதான். ஸோ நான் இனிஷியலாக ஒரு 4 ஹவர்ஸ் நார்மலாக சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன். இதுக்கு சாம்சங் ஹெல்த் ஆப் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதோட டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்குறதா இருந்தால், பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா, இது ஆக்டிவ் ட்ராக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹார்ட் ரேட்டு மென்ஷன் பண்ணலாம், டெய்லி ஸ்டெப் கவுண்ட் பார்த்துக்கலாம், டிஸ்டன்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோம், கலோரி எவ்வளோ பர்ன் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் ஸ்லீப், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஸ்லீப் எடுத்துருக்கோம்னு பார்த்துக்கலாம். பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணிக்கலாம். இதில் 2 சென்சார்ஸ் இருக்குது, ஆஸ்லோமீட்டர், ஹார்ட் ரேட் சென்சார் ரெண்டுமே இருக்குது. அதுதான் நீங்கள் வாட்சி கீழே பார்த்துருப்பீங்க. இது 2 ஓஎஸ்க்கும் காம்பேக்டபிள், ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கு ரெண்டுக்குமே. அது நீங்கள் பர்டிகுலர் ஆப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணி அதில் ஃபுல் டேட்டாவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹார்ட் ரேட் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஷாக் ரெசிஸ்டன்ஸானா ஆமாம், இது ரெசிஸ்டன்ஸ் தான். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் டெப்த் 50 மீட்டர் போகும்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இங்கே ஐபி ரேட்டிங் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணலை இதில். இதோட வாரண்டி வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதாவது கவர்டு என்ன வாரண்டி கவர் ஆகுதுன்னா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எது இருந்தால் கவர் ஆகிக்குது. ஸோ நீங்கள் வாட்சி கீழே போட்டு உடச்சிட்டிங்க, கிளாஸ் ப்ரோக் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இதுக்கான நாட் அப்ளிகபிள். இதில் என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா PMOLED டைப் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து 128x64 பிக்சல்ஸ் இருக்கும். பேட்டரி லைஃப் அவங்க சாம்சங் கொடுக்குறது வந்து 6 days சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி டைப் வந்து லித்தியம் பாலிமர் என்னுடைய பேட்டரி டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சாம்சங் ஹெல்த் ஆப்ன்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம இதோட டேட்டா எல்லாம் மானிட்டர் பண்ணிக்க முடியும். பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 70 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 0.75, ஐ மீன் 1 இன்ச்சுக்கு கம்மி தான், 0.75 இன்ச்சு தான். ஓகே, இது இப்போ 3 கலரில் வருது. என்ன கலர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, எல்லோ. ஸோ இதில் எனக்கு நார்மலாக எல்லாரும் பிளாக் வாங்குவாங்க. ஸோ நான் அதனால எல்லோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். எல்லோ வந்து ரொம்ப அட்ராக்ஷனாகவே இருக்குது. இது வந்து ரப்பர் மெட்டீரியல் தான். இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்போ ஃபுல்லாக பார்த்தவங்க இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த யாருக்கெல்லாம் வெயிட் கூடியிருக்கோ அவங்கெல்லாம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஜாக்கிங் அந்த மாதிரி போவாங்க. ஸோ இந்த பேண்டு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வரும். ஸோ நம்ம இன்னைக்கு இவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.